குழந்தை பிறக்க ஸ்ரீ சௌந்தரிய லஹரியில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் இந்த 6வது ஸ்லோகம். ஸ்ரீ ஹிமகிரி தாயை நமஹ தம்பத்யேஹே பிரேம மைத்ரி சித்தியார்த்தம். அப்படின்னா தம்பதிகளுக்குள் ஒருத்தருக்கொருத்தர் பிரேமை ஏற்படுறதுக்கு இந்த ஸ்லோகம் உதவும். அந்த பிரேமையின் காரணமாக அதனுடைய அன்பின் கனியாக அழகான புத்திர பேரை தம்பதி அடைய முடியும். தம்பதி அப்படிங்கிறது கணவன் மனைவி சேர்ந்த ஒரு சொல். சம்ஸ்கிருதத்தில் கணவன் மனைவி வேறு வேறே இல்லைங்கிறது தான் அர்த்தம். 2 பேருமே பாதி தான். இந்த ஸ்லோகத்தினால ஆண்களுக்கு அந்த சக்தி அதிகமாகி நல்லபடியாக குழந்தை பிறக்கும். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான எந்த நோய் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நீங்கும். இந்த 2ம் நல்லபடியாக இருந்து மனசு ஒத்துமையாக இருக்கிற சமயத்தில் அழகான புத்திர சம்பத்து கிடைக்கும். தனு புஷ்பம் மௌர்வி தனு புஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகா வசந்தः சாமந்தோ வசந்தः சாமந்தோ மலயமருதாயோதனரதः மலயமருதாயோதனரதः ததாப்யேகசர்வம் हिमगिरिसुते कामपि कृपाम् अपाङ्गाते लब्ध्वा जगदितमनङ्गो विजयते ஆரம்பி ராகத்துக்கு காலையில் கிழக்கு முகமாக உட்காந்து 21 நாட்கள் இதை ஜபிக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரம் ஜபிக்கணும். 500 தரம் இதில் போட்டிருக்கு. எவ்வளோ தரம் முடியுமோ அவ்வளோ தரம் ஜபிக்கணும். இதனால் தம்பதிகளுக்குள்ள மன ஒற்றுமை, உடல் ஒற்றுமை, உடம்பு ஆரோக்கியம், நல்ல சந்தோஷம் எல்லாம் ஏற்பட்டு நல்லபடியாக புத்திர சந்ததி கிடைக்கும். இதுக்கு நிவேதனமாக கரும்பு வைக்கணும். தினமும் கரும்பு வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்.